national speakers. இதில் மெயின் கான்செப்ட் வந்து டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி, டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக இம்ப்ளான்ஸ் எப்படி துல்லியமாக பொருத்துவது என்ற ஒரு ட்ரைனிங் வந்து நடக்குது. மோரோவர் மிகவும் மோசமான ஒரு நிலையில் எலும்பு ஃபுல்லாக தேஞ்சு போனால் எப்படி இம்ப்ளான்ஸ் வைக்கலாங்க ஏஏ அண்ட் டிஜிட்டல் டென்டிஸ்ட்ரி மூலமாக முக்கிய கருத்தரங்க பகுதியாக அது அமைந்துள்ளது. அதற்கான சிறப்பு சிறப்புரையாக வந்திருக்காங்க. டாக்டர்ஸ் ஒரு ட்ரெயின்ட் இன் திஸ் ஃப்ரம் வேரியஸ் கண்ட்ரீஸ் ஆஃப் கம் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். Message to the common sense about the dental products. Message to the common sense. அதாவது கடவுளில் வந்து ஒரு ரெண்டு செட் கொடுக்குறாங்க, பால் பல்லும் பெர்மனன்ட் பல்லும். பல் மருத்துவத்தில் அது மூணாவது செட்டை கொடுக்குறதா வந்து டென்டல் இம்ப்ளான்ஸுங்கிறது ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர். அது வந்து ட்ரில்லிங் சவுண்டு இது வந்து சக்ஸஸ் இருக்குமாங்கலாம் ஒரு கவலையப்பட வேண்டாம். தேர்ந்த மருத்துவர் மூலமாக நீங்கள் செய்து கொண்டால் டென்டல் இம்ப்ளான்ஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார் எவர். அதனால அந்த டெக்னாலஜி எல்லாரும் ரீச் ஆனதுக்காக தான் இன்று ஒரு 400 பல் மருத்துவம் வந்து இந்த ட்ரைனிங்காக வந்திருக்காங்க. இந்த கருத்து மூலமாக இன்னும் அவரெல்லாம் நல்லா ட்ரெயின் ஆகி இன்னும் நிறைய பொதுமக்களுக்கு வந்து இந்த டெக்னாலஜி ரீச் ஆகிறதுக்கு இந்த கருத்தரங்கு ஒரு மூலதனமாக அமையும். அதாவது ஒரு இம்ப்ளான்ட் காஸ்ட் மட்டும் கிடையாது, அதுக்கான நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் மட்டுமே வந்து டாக்டர்ஸ் வந்து பே பண்ணி வெளியில் வந்து படிக்க வராங்க. அந்த எஜுகேஷன், அந்த எக்ஸ்பர்டைஸ், அதுக்கான இன்வால்மெண்ட். ஒன்ஸ் ஒரு இம்ப்ளான்ட் ஒரு பேஷண்ட் போடுறோன்னா அது வந்து ஒரு கல்யாணம் மாதிரி. அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வந்து நம்ம ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். அந்த 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 நேரத்துக்குள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்க்காம அடுத்து நீங்கள் வரும்போது நாங்கள் அதை பொறுத்துக்கிறோம். மெயின்டெனன்ஸ், ஃபாலோ அப் இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற கண்ட்ரிஸ் இப்போ யூஎஸ், யூரோப்பில் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து 1/6 காஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இம்ப்ளான்ஸ் பண்ணுறோம் இந்தியாவில். ஒரு ட்ரைனிங்காக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஸோ அதை புரிந்து கொண்டு பொதுமக்கள் வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும். இம்ப்ளான்ஸ் வந்து குறைந்தது 15,000 40,000 வரைக்கும் 60,000 இம்ப்ளான்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் அதற்கு முக்கியம் வந்து உங்கள் எலும்பு எப்படி இருக்குன்னு தான் வந்து மெயின். இம்ப்ளான்ட் காஸ்ட்டுங்கிற பார்க்குறத விட உங்கள் எலும்பு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி அது பேஸ் பண்ணி தான் வந்து காஸ்ட். Thank you. நான் டாக்டர் ஜான்சன், செயலாளர், இந்தியன் அசோசியேஷன் ஓரல் டாக்டர் சிவசங்கர், தலைவர். இந்த அசோசியேஷன் ஆனது தொடங்கி ஒரே வருடத்தில் இன்று ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், குளோபல் சமிட், இந்தியா முழுவதும் இருந்து ஒரு 400க்கும் மேற்பட்ட பல் மருத்துவர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா, நேபாள், சரௌண்டிங் கண்ட்ரீஸ்லேருந்தும் டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. டென்டல் இம்ப்ளான்ட் செயற்கை வேர் மூலமாக பல் பொருட்களுக்கான ஒரு கருத்தரங்கமாகும். தொடங்கி வைத்து வைஸ் சான்சலர் ஆஃப் இந்தியா மெடிக்கல் யூனிவர்சிட்டி நாராயணசாமி மற்றும் அநேக சிறப்புகள் வந்து இந்த கருத்தரங்க சிறப்புள்ளார். இந்த கருத்தரங்கம் மூலம் நமது நாட்டில் குறிப்பாக சவுத் இந்தியா பல் மருத்துவத்தை பற்றியும் செயற்கை வேர் மூலமாக பல் பொட்டு பற்றும் நல்ல ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம். நிறைய டாக்டர்ஸ் இன்னைக்கு நேற்றும் ஒரு செயற்கை விளக்கங்கள், ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ், ரிசர்ச் பிரச்சனை எல்லாமே வந்து அடங்கிய ஒரு கருத்தரமாக உருவாகி உள்ளது. அடுத்த வருடம் ட்ரிவாண்ட்ரத்தில் இந்த கால் நடக்க போகுது. அதுக்கு அடுத்து ஹைதராபாத் அண்ட் இன்னும் நிறைய பேர் நம்ம அசோசியேஷன் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விழாவுக்கு வந்த சிறப்பித்த அனைத்து பலருக்கும் நன்றி. இன்னும் மென்மேலும் இந்த அசோசியேஷன் will strive for the betterment of dentistry and implantology in India.